கோலிவுட்ல தனுஷ்க்கும் நயன்தாராக்கும் இந்த சண்டை வந்து எப்போதான்பா முடிய போகுது அப்படின்ற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சுன்னு கூட சொல்லணும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நயன்தாரா அவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரி தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இந்த சண்டை வந்து நிறைய விஷயம் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரி விஷயனால வந்து ஒரு 3 செகண்ட் வீடியோ யூஸ் பண்ண முடியாமல் தனுஷ் அவர்கள் வந்து இது குறுக்கிட்டதாக ஒரு தகவல் ஒன்று சொல்லி ஒரு லெட்டர் பேடை வந்து நயன்தாரா அவர்கள் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த லெட்டர் பேட்லேயும் வந்து தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப ஆக்கமாக திட்டி கூட நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி கேட்குறாரு அப்படின்ற விஷயத்தை பேசி அவரையும் வந்து தரைக்குறைவாக சில விஷயம் பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த டாக் ஒரு விஷயம் போயிருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து வித்தவுட் அதாவது தனுஷ் அவர்களோட பர்மிஷனே இல்லாமல் வந்து நயன்தாரா அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து அவருடைய பர்மிஷனே இல்லாமல் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களேன்ற விஷயத்தை முடிஞ்சு கூட அதுக்கப்புறம் ஒரு மேரேஜில் வந்து 2 பேரும் மீட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அந்த மீட்டில் கூட வந்து கிட்டத்தட்ட 2 பேரும் கண்டுக்காதபடி அவர் ஒரு சைட்லையும் வந்து நயன்தாரா ஒரு சைடும் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேருமே கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் போயிட்டதுக்கப்புறம் வந்து சில கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து தனுஷ் அவர்கள் அகேன்ஸ்டாக வந்து அந்த கேஸ் ஒன்று போட்டிருந்தார். அதாவது ஒரு ஃபைல் ஒன்று பண்ணியிருந்தார். என்னோட பர்மிஷனே இல்லாமல் வந்து நயன்தாரா அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்காங்க 3 செகண்ட் வீடியோ. ஸோ அதனால் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கேஸ் ஒன்று போடுறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த கேஸ் ஒரு சைட் போயிட்டு இருந்தாலும் தனுஷ் அவர்கள் வந்து இந்த டிவோர்ஸ் விஷயமாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தார். அதாவது அவருடைய பர்சனல் லைஃப்பில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்கேன்ற விஷயம் வந்து டாக்கில் போயிட்டு இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து இப்போ வந்து ஃபைனலைஸ்க்கு வந்ததுக்கு கூட சொல்லணும். என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து கோர்ட்லேயே வந்து அந்த டிவோர்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அதாவது சட்டப்படி வந்து தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் பிரியலாம் அப்படின்ற கோர்ட்லேயும் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சைடு இருக்க அதே மாதிரி தனுஷ் அவர்கள் வந்து நயன்தாரா அவர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது என்னோட பர்மிஷனே இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து தனுஷ் அவர்கள் ஒரு அகேன்ஸ்டாகவும் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயம் போட்டிருந்தாலும் வந்து நயன்தாரா அவர்கள் இப்போ ஒரு ட்வீட் போட்டது வந்து அவர் தான் வந்து இன்டெரக்டாக கலாய்க்கிறாங்க. அதாவது மேபி அவருடைய டிவோர்ஸ் கேஸை வந்து அவர் லைஃப்பை வந்து அவங்க வந்து கலாய்க்கிறாங்களா, ஆர்எல்ஸ் வந்து இவங்களுக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனையை வந்து மீண்டும் வந்து அவங்க ட்வீட் மூலியமாவோ இல்லை வந்து ஒரு போஸ்ட் மூலியமாக வந்து மீண்டும் கலாய்க்கிறாங்களா அப்படின்றது தான் பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லணும். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்மா சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து when you criticize someone's life with a lies it will take as a loan it will come back to with your interest அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கர்மா சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒருத்தனோட லைஃப்பை வந்து நீங்கள் பொய்யால் வந்து இது பண்ணணும் கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அது வந்து ஒரு லோன் மாதிரி. ஸோ அந்த லோன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு திரும்பி உங்களுக்கே வந்துடும். அதாவது உங்கள் லைஃப்லேயே அது பாதிக்க செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக தனுஷாவை தான் அவங்களை வந்து தாக்கி போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து இது வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற வார வச்சு போட்டிருக்காங்களா இல்லை வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட வந்து டிவோர்ஸ் ஆன விஷயத்தை பற்றி அவங்க வந்து கலாய்க்கிற மாதிரி போட்டிருக்காங்களா அப்படின்றது தான் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு கூட சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.